எல்லோருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 3 டைம் இப்போ 3:24 ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம லெட்ஜர் செக் பண்ணிடலாம் வாங்க. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க 1,78,065 ரூபாய் இருந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்ல எவ்வளவு வேல்யூ இருக்கு பாருங்க 1,78,801 ரூபாய் 97 இருக்கு. இது வந்து நம்ம பார்ட் டைம் ட்ரேடிங், அதாவது 11 மணிக்கெல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சிடும் இல்லைங்களா அந்த அக்கௌண்ட்ல. அதே போல நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா 1,81,730 ரூபாய் 29 இருக்கு. ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,000. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 7 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. இந்த 7 நாள்ல நம்மளோட வேல்யூ பாருங்க 11,407 ரூபாய் 60 இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ பாருங்க 10,484 ரூபாய் 3 இருக்கு. அதே போல ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸ்க்காக நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 10,000. அதோட வேல்யூ பாருங்க 11,958 ரூபாய் 47 இருக்கு. இது இனியோட ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல நம்ம எடுத்திருக்க ஸ்டாக் பாத்தீங்கன்னா சிப்லா காலையில 44 குவான்டிட்டி 1,023 ரூபாய் 50 செல் பண்ணிருக்கேன். ஸ்கொயர் அப் ஆன ரேட் பாருங்க 1,009 ரூபாய் 40. நம்மோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 620 ரூபாய் 40. இதுல டாக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாம் லெஸ் ஆயிட்டு எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆகுது அப்படின்றது நமக்கு நாளைக்கு தெரியும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல நாம 8 ஸ்டாக் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்காக செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த 8 ஸ்டாக்ல தான் பாத்தீங்கன்னாக்கா சிப்லா ஒன்னு ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்டுக்கு. ஓகே, இப்போ இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை செக் பண்ணிக்கலாம். இதுல நம்ம 8 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருந்தோம். இந்த 8 ஸ்டாக்குமே பாத்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 8 ஸ்டாக்ல 7 ஸ்டாக் வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஸ்டாக் டிசிஎஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. நெட் எம்டிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 3,736 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு 3.25% லாஸ் ஆயிருக்கு. இது 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட். இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுலயும் 8 ஸ்டாக் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 8 ஸ்டாக்ல 6 ஸ்டாக் வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு, 2 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டல் எம்டிஎம் பார்க்கும்போது 3,026 ரூபாய் மைனஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2.25% லாஸ் வந்திருக்கு. ஓகே, நம்மளோட ட்ரேடிங் எல்லாமே என்னோட பிளான் படி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு ட்ரேட் கான்செப்டா இருந்தாலும் சரி, அதே போல மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, அதே போல நம்ம குறுகிய கால முதலீடு ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்கா இருந்தாலும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி வருது. இந்த ட்ரேடிங் கான்செப்டோட டிசைனே இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி வந்தாலும் நம்மளோட கேபிட்டல் சேஃபா இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆக்சுவலா நமக்கு 10 நாள் லாஸ் கண்டினியூ 10 நாள் லாஸ் வந்தாலும் இந்த 11வது நாள் நம்மோட லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆயிட்டு ப்ராஃபிட்ல வந்து நிற்கும் சொல்லிட்டு ஒரு மாசம் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா பெரிய அளவுல நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். அதுக்காக நாம பொறுமையா இருக்கணும். வரும் நாட்கள்ல மார்க்கெட் என்ன மாதிரியான ஏற்ற இறக்கம் வரப்போகுது, அந்த ஏற்ற இறக்கத்துல நம்மோட கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆக போகுது, எவ்வளவு நாள்ல நாம டார்கெட் ரீச் பண்ண போறோம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளவு நாள்ல ரீச் பண்றோம் அப்படின்றத. ஓகே, பாய்.